physical properties பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து it is magnetic properties. Okay. Magnetic properties னா so எப்படி வந்து அது வந்து paramagnetic-ஆ இல்ல வந்து diamagnetic-ஆ அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போறோம். Diamagnetic-னா repulsion இருக்கும். Paramagnetic-னா attraction. Okay. So அதாவது magnetic field இருக்கு. So அதுதான் வந்து it is magnetic properties. So magnetic properties வந்து ஒவ்வொரு degree of elements வந்து எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இதை பொறுத்த வரைக்கும் இந்த டி அண்ட் எஃப் பிளாக் பொறுத்த வரைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ். இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து எலிமெண்ட்ஸ் இன் பி பிளாக் அண்ட் டி பிளாக் எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக்ல இருந்து இதை வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா காமிக்கிறது வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தான். Okay. So for magnetic properties now, so when magnetic field is applied to substance, okay, when magnetic field is applied to substance, there are two types of magnetic behavior were observed. Okay. So one வந்து it is diamagnetic. Next வந்து it is paramagnetic. Diamagnetism, then paramagnetism. But diamagnetic substance contain no unpaired. எப்படி வந்து ஒரு ஆட்டம் வந்து டயாமேக்னெட்டிக்கா பாராமேக்னெட்டிக்கான்னு கண்டுபிடிக்கலாம்னா ஸோ இப்போ டயாமேக்னெட்டிசம்னா என்னன்னா ஸோ நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்காது, எல்லாமே பேர்ட் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். பேர்ட் எலக்ட்ரான்ஸா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டயாமேக்னெட்டிசம். ஓகே. அண்ட் இட் இஸ் ரிப்பல்டு பை மேக்னெட். ஸோ இது ரெண்டுமே வந்து ரிப்பல்டு பை மேக்னெட். இது ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே வந்து டயாமேக்னெட்டிசம். ஓகே. டயாமேக்னெட்டிக்னா உங்களுக்கு இம்மிடியேட்டா வந்து ஞாபகத்துக்கு வரணும்னா இது ரெண்டு தான் வரணும். ஒன்று இட்ஸ் ரிப்பல்ஷன், செகண்ட் வந்து நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஓகே. ஸோ இப்போ பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் பார்த்தோம்னா இட் மே கண்டெயின் ஒன் ஆர் மோர் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஓகே. அட்லீஸ்ட் ஒன் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த ஆட்டம் வந்து பாராமேக்னெட்டிக்கா இருக்கும். அதே மாதிரி இட்ஸ் அட்ராக்டட் பை மேக்னெட். It's attracted by magnet. So அதே மாதிரி இந்த substance which are strongly attracted by magnet வந்து it is ferromagnetic. இப்போ நம்ம ferromagneticலாம் ரொம்ப பார்க்க மாட்டோம், பட் ferromagnetic பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ferromagneticனா இது வந்து strong attraction இருக்கும். இப்போ இது வந்து இட்ஸ் ஸ்ட்ராங் அட்ராக்ஷனு. இப்போ கம்மியாக அட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து paramagnetic. ஓகே. ஸ்ட்ராங் அட்ராக்ஷன். ஸோ விச் இஸ் ferromagnetic. Okay. So paramagnetism arises due to the presence of unpaired electrons. Each such electron having a magnetic moment associated with its spin angular momentum. ஏற்கனவே நம்ம வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ மேக்னெட்டிக் அந்த அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ஹேவிங் மேக்னெட்டிக் மொமெண்ட். ஓகே. ஸோ அதுதான் வந்து இட் இஸ் அ paramagnetism. So for the compounds on the first series of transition metals, அதாவது 3D series, the contribution of the orbital angular momentum is இதில் வந்து no significance இருக்கும். So that is why these element spin only moment. இதில் வந்து ரொம்ப அந்த first 3D சீரீஸ்ல வந்து ரொம்ப சீரியஸான ஒரு இது வந்து இருக்காது, அதாவது ஆங்குலர் மொமெண்டம் வந்து இருக்காது. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நோ அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது டயாமேக்னெட்டிக், அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் பாராமேக்னெட்டிக். ஓகே. ஃபெரோமேக்னெட்டிக் பற்றி நம்ம ரொம்ப பார்க்க மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த 3D சீரீஸ்லேயே நம்ம பார்ப்போம். 3D சீரீஸில் நம்ம பார்த்தோம்னா இப்போ எஸ்சி ஸ்காண்டியம். ஓகே. ஸ்காண்டியமோட கான்ஃபிகரேஷன் இப்போ 3D SC 3+, இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3+. ஸோ இப்போ இதோட கான்ஃபிகரேஷன் நம்ம பார்த்தோம்னா 3D0. ஓகே. 3D0 இருக்கும். அப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இட்ஸ் அட் 0வா இருக்கும். ஓகே. அப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸே இருக்காது. ஸோ இப்போ இது வந்து இட் இஸ் அ டயாமேக்னெட்டிக். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ அதே மாதிரி இப்போ டிஐ அப்போ நெக்ஸ்ட் டைட்டேனியம் 3+ நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் 3D1.
இப்போ 3D1 அப்படின்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒன்னா இருக்கும். ஸோ இப்போ இது வந்து இட் இஸ் அ பேராமேக்னெட்டிக். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்தேன் உங்களுக்கு. ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதே வந்து இப்போ எம்என் மேங்கனீஸ் 2+, மேங்கனீஸ் 2+ வந்து கான்ஃபிகரேஷன் 3D5 ஹாஃப் ஃபில்டு இல்லையா. ஸோ இப்போ இதில் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இட்ஸ் 5 இருக்கும். ஸோ இதுவுமே வந்து இட் இஸ் அ பேராமேக்னெட்டிக். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இந்த அன்பேர்ட் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது வந்து எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஹவு மெனி அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ்ங்கிறது நம்ம சம்டைம்ஸ் வந்து வேல்யூவாக கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எவ்ரி டைம் நம்ம வந்து இந்த கான்ஃபிகரேஷன் எழுதினாதான் நமக்கு தெரியும். ஸோ அதை தவிர வந்து இந்த அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட். ஓகே, மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n into n plus 2. ஸோ இப்போ இதில் வந்து இந்த வேல்யூ இப்போ என்னங்கிறது வந்து இட் இஸ் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். இப்போ நமக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இதோட யூனிட் வந்து இட்ஸ் பிஎம். பிஎம்னா இட்ஸ் போர் மேக்னீட்டம். ஓகே, போர் மேக்னீட்டம். ஸோ இது வந்து இதோட யூனிட். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் அ மேக்னெட்டிக் இந்த டி பிளாக் சீரிஸோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்னா இதுதான். இதில் வந்து இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கலர்ட் அயான்ஸ். கலர்ட் அயான்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நான் சொன்னேன் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் டி பிளாக் எலிமெண்ட்ஸ். வந்து மோஸ்ட்லி எஸ் அண்ட் பி பிளாக்குலாம் வந்து இருக்காது. colored ions. So இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் it forms colored ions. Okay. இந்த D block and D and F block இதை பொறுத்த வரைக்கும் colored ion, it forms colored ions. இப்போ நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ அதில் வந்து விசிபிள் ரீஜியனுக்கு வந்து என்ன ரேஞ்ச் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல விசிபிள் ரேஞ்ச் அதோட இது வந்து இட் இஸ் 400 to 750 நானோமீட்டர். இதுதான் வந்து இட் இஸ் அ விசிபிள் ரேஞ்ச் வந்து இது. அதாவது என்னன்னா இப்போ வந்து விசிபிள் ரேஞ்சுங்கிறது வந்து நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா, சப்போஸ் இப்போ ஒரு ஆட்டம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். இது வந்து நியூக்ளியஸ், இது ஃபர்ஸ்ட் ஷெல்லு, செகண்ட், தேர்ட் டேட். ஓகே, ஸோ இப்போ வந்து if radiation emitted by the substance that has absorbed energy is called, இப்போ நம்ம எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இது விசிபிள் ரீஜனுக்கு எப்படி வரும்னா, இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது அது அப்படியே தான் இருக்கும். இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கும்போது சப்போஸ் இந்த செகண்ட் ஷெல் இருக்கு இல்லையா, சப்போஸ் இது எக்ஸைட் ஆச்சுன்னா இட் கோஸ் டு தி நெக்ஸ்ட் லெவல். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் திருப்பி வந்து அது நார்மலுக்கு வரும் இல்லையா. ஸோ அப்போ அந்த நார்மலுக்கு வரும்போது இட் எமிட்ஸ் எனர்ஜி. ஓகே, இட் எமிட்ஸ் எனர்ஜி ஆர் இட் எமிட்ஸ் ரேடியேஷன். ஸோ இப்போ அதுதான் வந்து அந்த அதுதான் வந்து இட் இஸ் அ விசிபிள் ரேஞ்சில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் அ விசிபிள் ரேஞ்சில் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து விசிபிள் ரேஞ்சில் இருக்கும். இப்போ டி ஆர்பிட்டால்ஸை பொறுத்த வரைக்கும் டி ஆர்பிட்டால் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, இது எப்படி வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கம்பைன் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ டி ஆர்பிட்டால் எனர்ஜியை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். டி ஆர்பிட்டால் எனர்ஜி, டி ஆர்பிட்டால் எனர்ஜி வந்து இப்போ இதுல இருந்து டி ஆர்பிட்டால் வந்து 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் இல்லையா. 5 orbitals. 4, 5 இருக்கும். So this is energy. So இப்போ இந்த 5 orbitals வந்து என்ன ஆகும்னா இது டீஜெனரேட் தான். ஓகே, ஸோ டீஜெனரேட் தான். ஸோ இப்போ இது வந்து இஜி அண்ட் 2 இதோட இது வந்து ஸ்பிளிட் ஆகும்போது ஒரு மெட்டல் வந்து அப்ரோச் ஆகும்போது இது வந்து ஸ்பிளிட் ஆகும். எப்படி ஸ்பிளிட் ஆகும்னா, ஸோ இந்த மாதிரி தான் ஸ்பிளிட் ஆகும்.
2 3 வந்து ஸ்ப்ளிட் ஆகும். இந்த 5 ஆர்பிட்டால்ஸ் வந்து 2 and 3 ஆர்பிட்டால்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேயா? ஸோ இப்போ இது வந்து இந்த 2ங்கிறது வந்து என்னென்ன டி ஆர்பிட்டாலில் 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு இல்லையா? டி எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் சைடும் அதே மாதிரி டி இசட் ஸ்கொயர்டும் வந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகும். இது வந்து ஹையர் எனர்ஜி லெவல். ஸோ அதே மாதிரி லோயர் எனர்ஜி லெவலுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ லோயர் எனர்ஜி லெவலுக்கு வந்து டி எக்ஸ் ஒய், டி ஒய் இசட், டி எக்ஸ் இசட். ஸோ இப்போ இது வந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு வருது. ஓகே. ஸோ இப்போ இதை தான் வந்து T2Gன்னு சொல்லுவோம். இதை வந்து EGன்னு சொல்லுவோம். இது இந்த T2G, EGயை பற்றி நெக்ஸ்ட் லெசன்ல நம்ம நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஸோ இப்போ என்னன்னா, ஸோ இப்போ இதில் சப்போஸ் இப்போ இது வந்து 2 பை இது வந்து 2/5 இல்லையா? அந்த 2 ஆர்பிட்டல் 5 2 ஆர்பிட்டால்ஸ்ல 2 ஆர்பிட்டால்ஸ் இங்கே இருக்கு. இங்கே வந்து 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. ஓகே. சப்போஸ் இப்போ வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? எனர்ஜி. ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் எனர்ஜி டிஃப்ரென்ஸ். நம்ம இங்கே கொடுக்குறோம் இல்லையா? அந்த டெல்டா ஈங்கிறது. ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த டெல்டா இ. அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து அந்த லோயர் எனர்ஜிக்கும் ஹையர் எனர்ஜிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சப்போஸ் இங்கே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இது இப்போ எக்ஸைட் ஆகும்போது என்னன்னா இட் ஜம்ப்ஸ் டு ஹையர் லெவல். ஓகே. ஸோ நீங்கள் இப்படி தான் பார்த்துருப்பீங்க. ஸோ உள்ள எப்படி நடக்கும்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இப்போ வந்து எக்ஸைட் ஆகும்போது ஸோ திஸ் எலக்ட்ரான் வந்து இட் இஸ் ஜம்ப்ஸ் டு திஸ் லெவல். அப்போ அதாவது என்னன்னா எனர்ஜி வந்து ஹையர் லெவலுக்கு போகும். ஓகே. 2 electrons, suppose இங்க நம்ம 2 electrons கொடுத்துருக்கோம். இப்போ 2 electrons keep jumping. இந்த difference in the energy, இந்த difference in energy இருக்குல்ல, ஸோ இது observe to go to higher level. அதே மாதிரி அது எமிட் ஆகும்போது வந்து என்ன ஆகும்னா அது வந்து விசிபிள் ரேஞ்சில் இருக்கும். ஓகே. ஸோ தே அப்பியர் இன் டிஃபர். இது வந்து அப்சர்வ் பண்ணும்போது, அதாவது அப்சர்வ் டு கோ டு ஹையர் லெவல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கலர்ல இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இது வந்து என்ன ஆகும்னா எமிட் ஆகும்போது திருப்பி ரிட்டர்ன் ஆகும் இல்லையா, அது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும். ஓகே. புரியுதா? ஸோ these difference in energy, அதாவது அப்சர்வ் டு கோ டு ஹையர் லெவல். ஸோ எமிட் இது வந்து எமிட் பண்ணும்போது திருப்பி லோயர் லெவலுக்கு வரும் இல்லையா, அது வந்து விசிபிள் ரேஞ்சில் இருக்கும். ஸோ தே அப்பியர் இன் டிஃப்ரெண்ட் கலர். ஓகே. அப்போ இது வந்து என்ன அப்படின்னா அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் இது பாசிபிள். ஓகே. ஸோ பிகாஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது தான் வந்து ஸோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து ஹேவ் கலர்ஸ். ஓகே. இப்போ இதை தான் நம்ம வந்து டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா, டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு இன்னொன்று கொடுத்துருக்கோம். இந்த வேவ் லென்த் வந்து இட் இஸ் 400 to 750 ரேஞ்சுன்னு கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து விசிபிள் ரேஞ்சில் எப்படி வந்து நமக்கு வந்து கலர் வந்து நமக்கு கிடைக்குதுங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கலர்னு சொல்றோம்ல, கலர்ட் அயான் நம்ம சொல்றோம் இல்லையா, ஸோ திஸ் கலர் இஸ் நத்திங் பட் த கலர் விச் இஸ் நாட் அப்சர்வ்டு. ஓகே. இது வந்து அப்சர்வ் ஆகிற கலர் கிடையாது. திஸ் இஸ் தி காம்ப்ளிமெண்ட்ரி கலர். இப்போ நம்ம இப்போ ஒரு காம்பவுண்ட், இப்போ டைட்டேனியம்னு எடுத்தோம், டைட்டேனியம் காம்பவுண்டு இல்லை இப்போ ஸ்காண்டியம் காம்பவுண்ட் இப்போ நம்ம எடுத்தோம்னா அது கலராக இருக்கும். ஸோ இப்போ ஆக்சுவலாக அது வந்து என்ன கலர்னா it is not the color which is observed. So this is the complementary color. Okay. நம்ம இப்போ என்னென்ன கலர்னு பார்ப்போம். அந்த கலர் வந்து என்னன்னா அது வந்து காம்ப்ளிமெண்டரி கலர். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த கலர் அப்சர்வ்ட் இஸ் வயலட். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஃப் த கலர்ட் அப்சர்வ்ட் இஸ் வயலட், observed is violet. Okay. The color observed will be yellow. ஓகே. நம்ம பார்க்குற கலர் வந்து yellow-ஆ இருக்கும். Observe will be yellow. இப்போ இதுதான் வந்து நம்ம காம்ப்ளிமெண்டரி கலர்னு சொல்றோம். ஓகே. இது வந்து இட் இஸ் காம்ப்ளிமெண்டரி. ஃபார் ஆரஞ்சா இருந்துச்சுன்னா அது கலர்ட் அப்சர்வ்ட் வந்து ப்ளூவா இருக்கும். ஃபார் கிரீன் கலர்னா கலர் அப்சர்வ்ட் வந்து ரெட்டா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ அப்சர்வ் கலர் வந்து அதாவது நம்ம பார்க்குற கலர் வந்து எல்லோவா இருந்துச்சுன்னா அது அப்சர்வ் பண்ற கலர் வந்து வயலட்டா இருக்கும். அதே மாதிரி ஆரஞ்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது அப்சர்வ் பண்ற கலர் வந்து இட் இஸ் ப்ளூவா இருக்கும். அதே மாதிரி இப்போ கிரீனா இருந்துச்சுன்னா அது வந்து ரெட்டா இருக்கும். இது எல்லாமே வந்து அப்சர்வ்டு கலர்ஸ்.
இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கிறோம். அண்டர்ஸ்டுட்? இதுதான் வந்து ஓகே. ஸோ வி ஆர் சீயிங் காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, நம்ம பார்க்கறது வந்து இட்ஸ் காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ். இப்போ when an இப்போ இது இது வந்து ஒரு பேசிக். ஸோ இது வந்து நம்ம இப்போ எப்படி எதனால வந்து இந்த மாதிரி நடக்குதுன்னா, when an electron from lower energy d orbital is excited to higher energy d orbital. ஓகே, அது எப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். The energy of excitation corresponds to the frequency of the light observed. Okay, this frequency observed generally lies in the visible region. The color observed corresponds to the காம்ப்ளிமெண்டரி கலர். ஸோ இப்போ அதுதான் வந்து நம்ம காம்ப்ளிமெண்டரி கலர் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் தட் இஸ் அப்சர்வ்ட் வந்து அது இட் இஸ் determined by த்ரீ ஃபேக்டர்ஸ். ஓகே, இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட், the frequency of light that is observed is determined by த்ரீ ஃபேக்டர்ஸ். அது என்னென்ன ஃபேக்டர்ஸ்னா, ஒன்று வந்து இட்ஸ் அ நேச்சர் ஆஃப் லிகாண்ட். லிகாண்ட் அப்படின்னா அந்த மெட்டலோட என்ன வந்து அட்டாச் ஆயிருக்கோ. இப்போ இந்த லிகாண்ட் பத்திலாம் நீங்க வந்து நெக்ஸ்ட் லெசன்ல படிப்பீங்க. ஆக்சுவலா நேச்சர் ஆஃப் லிகாண்ட் மோஸ்ட்லி இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் தான் வந்து கலர்டா இருக்கும். ஸோ இப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டுக்கு வந்து இந்த லிகாண்டுங்கிறது வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிகாண்ட் அப்படின்னா, ஸோ இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கேன். ஸோ இப்போ திஸ் இஸ் லிகாண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் லிகாண்ட். இது வந்து இட்ஸ் அ மெட்டல். இதுதான் வந்து டி பிளாக் மெட்டல்ல நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த லைட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் தட் இஸ் அப்சர்வ்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை லிகாண்ட். ஸோ இப்போ லிகாண்ட்னா இந்த அது அது அந்த மெட்டல் கூட எது அட்டாச் ஆயிருக்கோ, எது பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோ, கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோ, அதுதான் வந்து இட்ஸ் லிகாண்ட். ஓகே, இது இது ஒரு ஃபேக்டர். இப்போ நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் சைஸ் ஆஃப் மெட்டல் அயான். சைஸ் ஆஃப் மெட்டல் அயான் இது வந்து செகண்ட் ஃபேக்டர். தேர்ட் ஃபேக்டர் பார்த்தோம்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல். இப்போ இந்த மூணு ஃபேக்டருமே வந்து இது வந்து டிசைட் பண்ணும். இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் அப்சர்வ் வந்து டிசைட் பண்ணுறது வந்து இந்த மூணு ஃபேக்டருமே தான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புக்லேயே கொடுத்துருப்பாங்க எது கலர் அப்சர்வ், எது வந்து காம்ப்ளிமெண்டரி கலர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த த்ரீ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேயா? ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம பைல்காட் பண்ண முடியாது. ஆனால் வந்து ஒரு சிலது இந்த இம்பார்ட்டண்ட்டாக நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது வந்து நீங்கள் பார்க்கலாம். பட் இதை வச்சு கலர் என்ன அப்படிங்கிற மாதிரி மேபி சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ்ல வேணா வரலாம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் அ கலர்ட் அயான் ஃபார்ம். பட் ஸோ அப்போ கலர்ட் அயான் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா unpaired electrons. Okay, so unpaired electrons வந்து so one of the reason for formation of colored ions. Okay, so இது வந்து ஒரு property. இப்போ next வந்து formation of complex compound. இந்த complex compound அப்ப நான் எழுதிருக்கேன் இல்லையா, அது வந்து ஒரு complex compound. அந்த complex compoundல mostly d block elementsல தான் வரும். Formation of complex compound. The formation of complex compound எப்படி வரும்னா size. Okay, due to smaller size of the metal ion, high ionic charges and the availability of d orbitals for bond formation, transition elements form a complex number of complex compounds. இதுக்கு என்னன்னா due to the presence of due to the presence of d orbitals for bond formation and smaller size of the metal, smaller size of the metal and high ionic charge. High ionic charge na oxidation state வந்து high இருக்கும். ஸோ இப்போ இந்த த்ரீ ரீசன்னால இது வந்து it forms the d block elements. It forms complex compounds.
ஓகே. இது வந்து காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் வந்து எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ இப்ப இதுக்கு வந்து நெறைய இப்ப கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஃபுல்லாவே நீங்க இதுதான் படிப்பீங்க. இப்ப இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து Fe, Fe, Cn 6 3 மைனஸ். ஓகே. ஸோ இப்ப ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அவங்க கிட்ட நீங்க ஆனா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் நீங்க படிச்சீங்கனால இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா ஃபெமிலியர் ஆயிடும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் தான். ஓகே. ஸோ நான் அதுதான் சொன்னேன் இதெல்லாம் வந்து இட் இஸ் லிகாண்ட். இது வந்து லிகாண்ட். ஸோ இப்போ வந்து இது லிகாண்ட். ஸோ இப்போ இது வந்து மெட்டல். ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து இட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டுக்கு இந்த மூணு இதுமே வந்து ரீசன். ஓகேயா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே இட்ஸ் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் தான். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம கேட்டலிஸ்டா நம்ம நிறைய இது யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே டி பிளாக்ல தான் இருக்கும். ஓகே. கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ எதெல்லாம் நம்ம வந்து கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணுவோம்? அயன் யூஸ் பண்ணுவோம், மிலேடியம் யூஸ் பண்ணுவோம், வெனேடியம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மொலிப்டினம் யூஸ் பண்ணுவோம், காப்பர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்லாமே வந்து டி பிளாக், பிளாட்டினம், கோல்டு. ஸோ இது எல்லாமே வந்து டி பிளாக்ல தான். ஸோ இட் ஹாஸ் அ ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா the transition metals and their compounds are known for their catalytical activity. Okay. So இதுக்கு என்ன ரீசன்னா due to their ability. Okay, it's due to uh, their ability to adopt or to form or to adopt or form multiple oxidation state. இதுக்கு வந்து நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீசன் ஃபார் மல்டிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு அதை நீங்க இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இட் ஹாஸ் அ வேரியபிள் வேலன்சி. வேலன்சி வந்து வேரியபிளா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அயன் எடுத்தோம்னா 2 and 3 இருக்கும். காப்பர் எடுத்தோம்னா 1 and 2 இருக்கும். லெட் எடுத்தோம்னா 1 and 2 இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியபிள் வேலன்சி இருக்கிறதுனால இந்த கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து என்னன்னா டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் அயான்ஸ். டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ். இது ரெண்டு ரீசன்னாலுமே வந்து கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து ரீசனு. கேட்டலிஸ்ட் அட் ஆக்சுவலாக கேட்டலிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா கேட்டலிஸ்ட் அட் அ சாலிட் சர்ஃபேஸ் involve the formation of bonds between reactant molecules and the atoms of the surface of the catalyst. இப்போ நம்ம நிறைய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன் நம்ம பார்ப்போம். ஆர்கானிக் ரியாக்ஷன்ல வந்து ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன் பார்ப்போம். இதுதான் ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன். ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம பிளாட்டினம் வந்து கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணுவோம். பிளாட்டினம் கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணும்போது இதுல என்ன இது எப்படி ஆக்சுவலா இது எப்படி இருக்குன்னா கேட்டலிஸ்ட் எப்படி வந்து ஆக்சுவலா இட் ப்ரொவைட்ஸ் சர்ஃபேஸ் டு ரியாக்ட் தான். சப்போஸ் இப்போ வந்து பிளாட்டினம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் நாங்கள் கொடுக்குறேன். சப்போஸ் இது வந்து ஒரு பிளாட்டினம் சர்ஃபேஸ். ஓகே. இந்த பிளாட்டினம் சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கும். ஓகே. இந்த நிறைய ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ்ல வந்து பார்த்தோம்னா இந்த ஹோல்ஸ்ல தான் வந்து ஹைட்ரஜன் வந்து ஸ்டோர் பண்றது வந்து இந்த ஹோல்ஸ்ல தான். ஸோ அதனாலதான் வந்து ஹைட்ரஜன் ஸ்டோரிங் வந்து இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஹோல்ஸ்ல தான் வந்து ஹைட்ரஜன் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே. ஸோ அப்போ வென் திஸ் காம்பவுண்ட் நீங்க வந்து நம்ம வந்து அல்கீன் எடுத்திருக்கோம். இந்த அல்கீன் வந்து when it approaches this catalyst, ஓகே, வித் ஹைட்ரஜன் இந்த இதுல இருக்கும்ல, அப்போ அப்ரோச் ஆகும்போது திஸ் ஹைட்ரஜன் வந்து இட் ஜம்ப்ஸ் அண்ட் ஃபார்ம் அ பாண்ட் வித் திஸ் கார்பன். ஸோ இப்போ இப்படிதான் வந்து கேட்டலிஸ்ட் வந்து அது யூஸ் ஆகும். கேட்டலிஸ்ட் வந்து ஒரு சாலிட் சர்ஃபேஸ் விச் ப்ரொவைட் catalyst வந்து it provide surface for it gives a surface for the reaction to takes place. Okay. இந்த surface கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா so there will be a bond is formed between ஹைட்ரஜனுக்கும் அப்ப இந்த கார்பனுக்கும் வந்து bond வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே. So this has the effect of increasing the concentration of the reactants at the catalyst surface and also இது இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னன்னா
ஸோ இப்போ ஈஸியா வந்து இது வந்து ஜம்ப் ஆகி இந்த ரியாக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, இந்த ரேட்டை வந்து அதாவது ஸ்பீடு அந்த ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரீசனு. இட் ப்ரொவைடஸ் சாலிட் சர்ஃபேஸ். அது தவிர டிரான்சிஷன் மெட்டல் அயான்ஸ் வந்து கேன் சேஞ்ச் தேர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த ஒரு ரீசன் வந்து ப்ரொவைட் surface for the reaction to take place. அதனால இது வந்து கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆகுது. இது வந்து ஒரு ரீசன். இப்போ இன்னொரு ரீசன் நம்ம பார்த்தோம்னா டிரான்சிஷன் மெட்டலை பொறுத்த வரைக்கும் they can change their oxidation state. Can change their oxidation state. They become more effective as a catalyst. Okay, so the change ஆகும்போது okay, because transition metals can change their oxidation state, they become more effective. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ Fe3 அதாவது அயன் வந்து அதோட பேலன்ஸ் வந்து 3 இருக்கும்போது அயன் 3 catalyzes the reaction. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, catalyzes the reaction between iodide and S2O8 2-. ஸோ இப்போ இது வந்து எப்படி வந்து இதை வந்து ஸ்பீடப் பண்ணி கொடுக்குது இந்த ரியாக்ஷன் தான் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். எப்படி பண்ணுங்க. ஸோ இப்போ 2I S2O8 2-. ஸோ இப்போ இங்கே வந்து கேட்டலிஸ்டாக இருக்கிறது வந்து Fe3+. ஸோ இப்போ this is I2 and இது வந்து ஃபாஸ்டன் பண்ணி கொடுக்கும் ரியாக்ஷன் வந்து ஸ்பீட் ஆகும். ஓகேயா, ஸோ இப்போ இது மெக்கானிசம்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக Fe3 வந்து Fe2வா வந்து ரிடியூஸ் ஆகும். ஸோ அந்த Fe2 வந்து then it will react. இப்போ இதுக்குள்ள மெக்கானிசம் எப்படி நடக்கும், இது கேட்டலிஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த Fe3+ இருக்கு இல்லையா, ஸோ இந்த Fe3+ வந்து அயோடின் கூட வந்து ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த Fe3+ வந்து Fe2+ ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ இது வந்து ஆக்சிடைஸ்ட் ஆயிடும். ஸோ இப்போ இந்த Fe2+ இருக்கு இல்லையா, இந்த Fe2+ வந்து அகெயின் இப்போ S2O8 கூட நம்ம சேரும்போது again we will get a 2 Fe3+ plus 2 SO4 2-. இப்போ நம்ம என்ன எடுத்தோமோ இப்போ Fe3+ தான் எடுத்திருக்கோம், Fe3+ நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதுல வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது, ஜஸ்ட் ஸ்பீடப் பண்ணி கொடுக்கும் ரியாக்ஷன். அதான் ஓகே. இதுல வந்து பார்த்தோம்னா it oxidizes actually Fe3+ வந்து it oxidizes iodide to iodine and itself it is reduced. So this is the way it it is used as a catalyst. Okay, so இது ஒரு important property of deblockluminescent. Next நம்ம பார்த்தோம்னா next வந்து formation of interstitial compound. ஆக்சுவலா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லெசன் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அதில் வந்து நீங்கள் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும். இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்படின்னு. இட்ஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட். இப்போ இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ்னா என்ன? ஸோ இப்போ இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ்னா காம்பவுண்ட்ஸ் விச் ஃபார்ம்ஸ் ஸ்மால் ஆட்டம்ஸ் லைக் ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன். ஸோ இப்போ இதெல்லாம் அது கூட ஃபார்ம் ஆகுற அந்த காம்பவுண்ட் வந்து தி ஸ்மால் ஆட்டம்ஸ் ஆர் ட்ராப்டு. ட்ராப் ஆகிக்கும், பாண்டிங் இருக்காது. பாண்டிங் இல்லாததுனால நான் ஸ்டாக்கியோமெட்ரிக்கா இருக்கும். ஓகே, interstitial compounds are those which are formed when small atoms like hydrogen, carbon or nitrogen are trapped inside the crystal lattice of metals. So இப்போ these are அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ கிறிஸ்டல் ஒரு கிறிஸ்டல் அப்படின்னா நமக்கு தெரியும் கிறிஸ்டலுக்குலாம் வந்து ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஷேப் இருக்கு கண்டிப்பா. ஸோ ஏன் வந்து ஷேப் இருக்கு அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் தான். இப்போ அயான்ஸ்லாம் வந்து இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு நீங்க கரெக்டா ஏதாவது ஒரு பேட்டர்ன்ல தான் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி கிறிஸ்டல் லாட்டிஸ்ல அயான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா
ஸோ நம்ம ஸ்மால் ஆட்டம்ஸ்னு சொன்னோம் இல்லையா, லைக் ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன் இதெல்லாம் வந்து இங்க ட்ராப் ஆயிக்கும். இன் பிட்வீன் வந்து அது வந்து ட்ராப் ஆயிரும். இன் பிட்வீன் ட்ராப் ஆகிறதுனால, ஸோ இப்போ இது வந்து என்னன்னா, அதாவது ட்ராப் ஆயிக்கும். திஸ் இஸ் ட்ராப். ஓகே. ஸோ இப்போ இது ட்ராப் ஆகிறதுனால என்னன்னா, நோ பாண்டிங் இஸ் டேக்கிங் பிளேஸ். இப்போ பாண்டிங் வந்து இருக்காது. பாண்டிங் இல்லாததுனால இது வந்து இட் இஸ் அ நான் ஸ்டாக்கியோமெட்ரிக்கா இருக்கும். ஓகே. ஐ ஹோப் தட் ஸ்டாக்கியோமெட்ரிக்னு என்னன்னு புரியும் உங்களுக்கு. இப்போ வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக், நான் ஸ்டாக்கியோமெட்ரிக்னு என்னன்னா, இதுக்கு கரெக்டாக நம்ம ஒரு ஃபார்முலா கொடுக்க முடியாது. இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்ற ஃபார்முலா வந்து நம்ம அது கொடுக்க முடியாது. அது எப்படின்னா, இது நான் ஸ்டாக்கியோமெட்ரிக்கா இருக்கும் அண்ட் ஆர் நெய்தர் டிபிக்கலி அயானிக் நார் கோவலண்டா. ஓகே. ஸோ இப்போ நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் மட்டும் இல்லை, இது வந்து இட்ஸ் நெய்தர் அயானிக் நார் கோவலண்ட். neither ionic nor covalent. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, இப்போ டைட்டேனியம் கார்பைடு. ஓகே. அதே மாதிரி Mn4n இதுல வேலன்சி எல்லாம் கரெக்டா இருக்காது. அதான் ஸ்டாக்கியோமெட்ரிக் கிடையாது. ஓகே. Fe3H, அதே மாதிரி VH வெனேடியம் ஹைட்ரைடுக்கு வந்து 0.56 இருக்கும். ஓகே. அதே மாதிரி இப்போ TiH வந்து இட்ஸ் 1.7 இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இந்த ஃபார்முலாஸ் வந்து இட்ஸ் இப்போ நம்ம இந்த பார்த்துருக்கிற இந்த எந்த எக்ஸாம்பிள்லையும் வந்து நார்மல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டே இருக்காது. இது எதுலையுமே வந்து இட்ஸ் நோ நார்மல் ஆக்சிடேஷன் ஸ்டேட். நோ நார்மல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லைன்னா வேலன்சி. இது வேலன்சி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதனால தான் வந்து இது நான் ஸ்டாக்கியோமெட்ரிக். ஏன்னா இது ட்ராப் ஆயிக்கும். இந்த கார்பன், இந்த ஹைட்ரஜன், ஸ்மால் ஆட்டம்லாம் வந்து ட்ராப் ஆகுறதுனால பாண்ட் ஃபார்மேஷன் இருக்காது. ஆனா அதையும் நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ வந்து ஃபார்முலாஸ் வந்து இப்படிதான் இருக்கும். இப்போ இதுல வந்து நார்மல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இருக்காது. பிகாஸ் ஆஃப் தி நேச்சர் ஆஃப் தி காம்போசிஷன், தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் ரெஃபர்ட் டு அஸ் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ். ஏன்னா இன் பிட்வீன் வந்து அந்த அயான்ஸ்க்கு இடையில இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால இது வந்து இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹை மெல்டிங் பாயிண்டா இருக்கும். ஓகே. ஸோ தே ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். அதாவது ஹை மெல்டிங் பாயிண்ட்னா ஹையர் தென் பியூர் மெட்டல். ஹையர் தென் பியூர் மெட்டல். பியூர் மெட்டலை விட ஹையரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெரி ஹார்ட். தே ஆர் வெரி ஹார்ட். ஓகே. வெரி ஹார்ட். ஆனா வந்து தே ரீடைன் மெட்டாலிக் கண்டக்டிவிட்டி. ஓகே. ரீடைன் மெட்டாலிக், அந்த மெட்டாலிக் கண்டக்டிவிட்டியை வந்து அது அப்படியே ரீடைன் பண்ணும். ரீடைன் மெட்டாலிக் கண்டக்டிவிட்டி. அதுக்கப்புறம் கெமிக்கலி இனர்ட். கெமிக்கலா வந்து ஆக்டிவா இருக்காது, இனர்ட்டா இருக்கும். ஓகே. இனர்ட்னா நான் ரியாக்டிவா இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ்க்குரிய கேரக்டர்ஸ். ஓகே. Understood. One last property of physical property of this D block elements. இப்போ நம்ம D தான் பார்த்துட்டு இருக்கோம். alloy formation. இப்போ இந்த alloy formation அப்படின்னா எப்படி வந்து இது வந்து alloy வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ இன்டர்ஸ்டிஷியல் ஆட்டம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட்டம் வந்து ட்ராப் ஆயிடும். பட் இந்த alloy ஃபார்மேஷன்ல வந்து நியூ ஆட்டம்ஸ் ரீப்ளேஸ் வித் தி ஓல்டு ஒன். ஓகே. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இப்போ என்னன்னா இன்டர்ஸ்டிஷியல் ஆட்டம்ல வந்து நம்ம பார்த்தோம். இன்டர்ஸ்டிஷியல்னா இப்போ அது வந்து எக்ஸ்ட்ரா ஆட்டம் தான். எக்ஸ்ட்ரா ஆட்டம் வந்து ட்ராப் ஆயிடும் இல்லையா. எக்ஸ்ட்ரா ஆட்டம் ட்ராப். நான் இப்போ ஒரு நோட்ஸ் மாதிரி ஒரு ஹிண்ட்ஸ் தான் கொடுக்குறேன். பட் இந்த அலாய் ஃபார்மேஷன்ல வந்து இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது, அலாய் ஃபார்மேஷன்ல நியூ ஆட்டம் ரீப்ளேஸ்ட். நியூ ஆட்டம் ரீப்ளேஸ்ட் தி ஓல்டு ஒன். ஓல்டு ஒன். அது ஆனா என்னன்னா சேம் சைஸா இருக்கும். ரீப்ளேஸ் ஆகுற அது வந்து சேம் சைஸா இருக்கும். ஓகே. இப்போ வந்து காப்பர் அண்ட் ஜிங்க். காப்பர் அண்ட் ஜிங்க் தான் வந்து இது வந்து பிராஸோட
காம்பினேஷன் வந்து இது காப்பர் அண்ட் ஜிங்க் தான். ஸோ இப்போ இது வந்து ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் சைஸ் தான், ஆல்மோஸ்ட் சேம் சைஸ். ஓகே, காப்பர் அண்ட் ஜிங்க் வந்து சேம் சைஸ் ஆகும். ஸோ இப்போ இது வந்து இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் பிராஸோட இது கான்ஸ்டிடியூயன்ட் வந்து இட்ஸ் காப்பர் அண்ட் ஜிங்க். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வி கான்ட் ஃபார்ம் அலாய் ஆஃப் காப்பர் அண்ட் ஹைட்ரஜனுக்கு இடையில வந்து நோ அலாய் ஃபார்மேஷன். ஓகே, நோ அலாய். ஏன் நோ அலாய் ஃபார்மேஷன் இருக்காது அப்படின்னா டிஃப்ரெண்ட் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், அது வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதனால அலாய் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேம் சைஸ்ல இருக்கிற ஆட்டம் மட்டும்தான் வந்து இட்ஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து சிமிலர் சைஸ் இருக்கும்போது, ஸோ இப்போ சேம் சைஸ்னா எக்ஸாக்டா சேம் சைஸ்ன்னு இல்லை, கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம். பட் இங்கே காப்பருக்கும் ஹைட்ரஜனுக்கும் ரொம்ப வேரியேஷன் இருக்கிறதுனால இது ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேயா, அதாவது என்னன்னா இப்போ வந்து இந்த சைஸ் வந்து இட்ஸ் 100 இருக்கலாம், ஒரு சைஸ் வந்து 100, இன்னொரு சைஸ் வந்து 85 அந்த பெர்சன்டேஜ்ல நான் சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஆனா இப்போ 100ம் இப்போ வந்து 500ம் இப்போ 10ம் 100ம் 20ம் அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து அலாய் ஃபார்மேஷன் வந்து அதுதான். அப்போ அலாய் வந்து நமக்கு தெரியும் இட்ஸ் ஹோமோஜீனியஸ் சாலிட் சொல்யூஷன். இப்போ இந்த அலாயோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா ஹார்டா இருக்கும். அகெயின் இட்ஸ் அ ஹார்டு, ஹை மெல்டிங் பாயிண்ட் வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். இப்போ அலாய்ஸ் வந்து ஃபெரஸ் அலாய்ஸ் வந்து நமக்கு தெரியும். இப்போ இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் வந்து நிறைய காம்பினேஷன்ல வந்து இருக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிள் ஃபார் அலாய்ஸ் வந்து இப்போ வந்து பிராஸ் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ பிரான்ஸ் வந்து இட்ஸ் காப்பர் அண்ட் டின், காப்பர் அண்ட் டின்னு. அதே மாதிரி இப்போ ஜெர்மன் சில்வர்னு எடுத்தோம்னா இதுல வந்து 50 to 60% வந்து காப்பர் இருக்கும், 10 to 30% வந்து இது வந்து சம்டைம்ஸ் வந்து ஒவ்வொரு புக்லேயும் வேரியேஷன், ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். ஸோ அதை பற்றி நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கிறத விட இந்த கன்ஸ்டிடியூயன்ஸ் என்னங்கிறத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா தட் வில் பி இனஃப். ஓகே, ஸோ இப்போ காப்பர், நிக்கல் அண்ட் ஜிங்க் இது வந்து ஜெர்மன் சில்வர். ஸோ இப்போ இது மாதிரி நிறைய அலாய்ஸ் இருக்கு. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்ப்போம். கன் மெட்டல் இருக்கு, பெல் மெட்டல் இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அலாய் ஃபார்மேஷன்ல வரும், அலாய்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதோட வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பார்த்தோம். நான் ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் நான் கொடுக்குறேன் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது. ஓகே, ஒரு ரீகேப். ஏன்னா நிறைய கான்செப்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை ரீகேப் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதாப்பா? யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ ரீகேப்பு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபார் டி பிளாக் எலிமெண்ட்ஸ். இப்போ இதுல வந்து இப்போ மெட்டல் இதுதான் ஃபர்ஸ்டா நம்ம பார்த்தோம், மெட்டாலிக் கேரக்டர் பார்த்தோம். ஸோ இப்போ அதோட கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஓகே, கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அது திருப்பி பார்க்கலாம். செகண்ட் வந்து இட்ஸ் அட்டாமிக் சைஸ் பார்த்தோம். அட்டாமிக் சைஸ் வந்து அலாங் த பீரியட் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டவுன் த குரூப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேயா, இது பார்த்தோம் அட்டாமிக் சைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தது வந்து இட்ஸ் ஆனா இதுல எக்ஸெப்ஷன் பார்த்துருக்கோம். லாந்தனைட் கான்ட்ராக்ஷன்ங்கிறது வந்து எக்ஸெப்ஷன் பார்த்துருக்கோம். அது வந்து நான் டீடைலா நோட்ஸ்ல கொடுத்துருப்பேன், அதை நீங்க பார்த்துக்கோங்க. லாந்தனைட் கான்ட்ராக்ஷன், இல்லைன்னா லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது. அட்டாமிக் சைஸ்ல நம்ம அதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் என்தால்பி வந்து இட் இன்க்ரீசஸ். ஓகே, இட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் பார்த்தோம் இல்லையா, லெஃப்ட் டு ரைட்.
irregularity கண்டிப்பா இருக்கும். அந்த irregularity எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம கிளாஸ்ல வந்து அந்த நோட்ஸை நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இது வந்து அயனைசேஷன் என்தால்பி which depends on nuclear charge. ஸோ அதனால வந்து அதுல வந்து irregularity வந்திருக்கும். left to right it increases, down the group வந்து it's a decrease ஆகும். ஓகே, down the group வந்து it is decreases. இது வந்து அயனைசேஷன் என்தால்பி. இது வந்து பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தோம். என்னப்பா எதுவும் யாருக்கும் டவுட்டா? வாய்ஸ் கேக்குது. ஓகே, இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து அலாங் த பீரியட், நான் இப்படி போட்டேன்னா இது அலாங் த பீரியட் இருக்கும். ஓகே, அலாங் த பீரியட் வந்து இட் இன்க்ரீஸ் ஆயிட்டு தென் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, தென் டிக்ரீசஸ் பிகாஸ் ஆஃப் unpaired electrons, because of the presence of unpaired electrons. ஓகே, இது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட். அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பார்த்தோம். ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் லெஸ் நெகட்டிவ் இன் சீரீஸ். இதுல வந்து ஒரு irregularity இருக்கும். லெஸ் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா இன் சீரீஸ், அதாவது இன் சீரீஸ்னா அலாங் த பீரியட். அலாங் த பீரியட் வந்து லெஸ் நெகட்டிவா இருக்கும். இதுலயும் வந்து ஒரு irregularity வந்து ரெகுலராக இருக்கும். ஸோ இப்போ இதையும் நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் இது வரைக்கும் 5ன்னு நினைக்கிறேன். 4 3. ஓகே, ஸோ இப்போ 6th வந்து என்னன்னா ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இட்ஸ் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம பார்த்தோம்னா ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இட்ஸ் ஆக்சைட்ஸ் அண்ட் ஃப்ளூரைட்ஸ்ல வந்து இருக்கும். ஓகே, ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். Then its chemical reactivity. இப்போ வந்து கெமிக்கல் ரியாக்டிவிட்டியில நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா இட்ஸ் மெட்டல்ஸ் வித் லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பேஸா ஆக்ட் பண்ணும். இட் இஸ் a பேஸ். ஓகே, ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா இருந்துச்சுன்னா அசிடிக்கா. ஓகே, ஸோ இப்போ இது வந்து இந்த கெமிக்கல் ரியாக்டிவிட்டியில நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இன்டர்மீடியேட்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆம்ஃபோடெரிக்கா. இன்டர்மீடியேட்னா அது ஆம்ஃபோடெரிக்கா. இது எல்லாமே வந்து அந்த நோட்ஸ்ல இருக்கும். நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது. நான் ஜஸ்ட் வந்து ஒரு ரீகால் பண்ணுறேன். ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இன்னைக்கு பார்த்தது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன பார்த்தோம்? magnetic properties. Generally para, mostly வந்து para தான் இருக்கும். என்ன paraனா என்னன்னு பார்த்தோம். Generally paramagnetic. ஸோ இது paramagnetic வந்து என்ன ரீசன்னா unpaired electrons. Okay, presence of unpaired electrons. ஆனா இப்போ இந்த இதெல்லாம் வந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸ். இப்போ வந்து ஜிங்க் அண்ட் காப்பர் பிளஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து டயாமேக்னெட்டிக்கா இருக்கும். அது வந்து ஆக்சுவலா டி பிளாக் எலிமெண்ட்ஸ், நாட் டிரான்சிஷன். ஓகே, டயாமேக்னெட்டிக் இது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் கலர்ட் அயான்ஸ் பார்த்தோம். கலர்ட் அயான்ஸ் வந்து கலர்ட் அயான்ஸும் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ கிவ் ரீசன் கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்துச்சுன்னா ரீசன் வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு புரியும். ஓகே, உங்களுக்கு எதுவும் தெரியலனாலும் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், பிரசன்ஸ் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இன் டி ஆர்பிட்டால்ஸ்னு எழுதினாலே உங்களுக்கு வந்து மார்க். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ 10th ஒன்று வந்து இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் அயான்ஸ். இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அயான்ஸ். இதுக்கு தான் நம்ம இது பார்த்தோம், ஸ்மால் சைஸு. இதுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்மால் சைஸ் 3 ரீசன் பார்த்தோம். ஸ்மால் சைஸு,
presence of d orbital, அதுக்கப்புறம் high ionic charge. High ionic charge வந்து that is the reason um, the empty d orbitals. Okay, so for next வந்து it is a catalytic properties. Catalyst because of இதுக்கு reason வந்து multiple oxidation state. Multiple oxidation state தான் நம்ம reason பார்ப்போம். அடுத்தது வந்து it is interstitial compounds. Interstitial compounds. So அதுக்கு வந்து different interstitial compounds வந்து நம்ம interstitial compounds and alloy formation பார்த்தோம். Interstitial compounds வந்து இதுல வந்து no bond formation, non stoichiometric இருக்கும். Okay. இது வந்து இட்ஸ் சேம் சைஸ். ஸோ நம்ம பார்த்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இது வரைக்கும் டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு பார்த்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதுதான் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து இந்த லெசன்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கிவ் ரீசன் கொஸ்டின் தான் மோஸ்ட்லி வரும். கிவ் ரீசன் கொஸ்டின் வந்து ஸோ அதனால எல்லாத்துக்குமே ரீசனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரீசன் தெரிஞ்சாதான் ரீசன் தெரிஞ்சா இந்த லெசனை வந்து நம்ம படிக்க வேண்டாம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேயா? நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? நெக்ஸ்ட் வந்து it is some important compounds of transition elements. இந்த transition elementsல வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட், இன்னொன்று வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இப்போ இந்த ரெண்டு காம்பவுண்ட் வந்து பற்றி நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட், அதுக்கு ஃபார்முலா வந்து K2Cr2O7. நீங்க ஃபெமிலியரா இருப்பீங்க இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அண்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கு. இது வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஓகே, ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஸோ இப்போ இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் யூஸ்ட் இன் லெதர் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா லெதர் இண்டஸ்ட்ரி. லெதர் இண்டஸ்ட்ரி அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அசோ காம்பவுண்ட்ஸ். அசோ காம்பவுண்ட்ஸ் பற்றி நம்ம டைஸ், அசோ காம்பவுண்ட்ஸ்னா டைஸ் நம்ம அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலே பார்த்தோம். இட்ஸ் ஆக்சிடென்ட் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அசோ காம்பவுண்ட்ஸ். ஓகேயா? ஸோ இட் இஸ் இது ப்ரிப்பரேஷன் நம்ம பார்த்த வரைக்கும் ப்ரிப்பரேஷன் நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் குரோமைட் ஓர். ஓகே, ஸோ இப்போ குரோமைட் ஓர்லேருந்து தான் வந்து ப்ரிப்பேர் ஆகும். ஓகே, ஸோ ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் குரோமைட். குரோமைட் ஓருக்கு வந்து ஃபார்முலா வந்து FeCr2O4. ஸோ இப்போ இது வந்து எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் இருக்குன்னா ப்ரிப்பரேஷன்ல வந்து ரெண்டு ஸ்டெப் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இட் இஸ் ஃபியூஸ்ட், குரோமைட் ஓர் இஸ் ஃபியூஸ்ட் வித் Na2CO3. Fused with Na2CO3 or K2CO3, potassium carbonate இல்லைன்னா sodium carbonate in excess air. ஏர்ல, ஓகே, எக்ஸஸ் ஏர்ல வந்து இது ஃபியூஸ் ஆகும். இதுக்கு ஃபார்முலா வந்து இது ஈக்குவேஷன் FeCr2O4. நீங்க வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் படிக்கும்போது நீங்க அப்புறமா போய் பேலன்ஸ் பண்ணிக்கலான்ட்டு நீங்க பண்ணீங்கன்னா டைம் ஆகும். ஸோ நீங்க படிக்கும் போதே இந்த நம்பரோட சேர்த்து படிச்சிடணும். ஓகேயா? சோடியம் கார்பனேட் வித் எக்ஸஸ் ஆஃப் ஏர் இட் கிவ்ஸ் sodium chromate Na2CrO4. Okay, this is sodium chromate. Then Fe2O3 plus 8CO2. ஸோ இப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இது வந்து எல்லோ சொல்யூஷன், இது வந்து எல்லோ கலர் சொல்யூஷனு.
The yellow solution வந்து this one is next step. This is step 1. Step 2 வந்து yellow solution is filtered and acidified with sulfuric acid to give a solution from which orange sodium dichromate is crystallized. Second step வந்து the yellow solution இருக்கு இல்லையா, the yellow solution கூட sulfuric acid is filtered and acidified with sulfuric acid. So இப்போ இது என்ன கிடைக்கும்னா solution from which orange sodium dichromate வந்து is crystallized. Na2Cr2O7 with 2H2O. So this is orange crystals. Orange crystals வந்து form ஆகும். So this is second step. Okay, ரெண்டாவது ஸ்டெப். இப்போ வந்து FeCr2O4 ல இருந்து Na2Cr2O7 வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து இந்த Na2Cr2O7 இருக்கு இல்லையா, Na2Cr2O7 which is more soluble than K2Cr2O7. Potassium dichromate வந்து it is more அதை விட sodium dichromate வந்து it's more soluble. ஸோ இப்போ இந்த நமக்கு இப்போ வந்து Na2 இந்த கிறிஸ்டல் கிடைச்சிருக்கு இல்லையா, சோடியம் டைக்ரோமேட். ஸோ இப்போ இந்த சோடியம் டைக்ரோமேட்டை நமக்கு பொட்டாசியமாக மாற்றும். ஸோ இப்போ அதுக்கு இது வந்து தேர்ட் ஸ்டெப். It react with KCl. Okay, it gives K2Cr2O7 plus 2NaCl. இது வந்து தேர்ட் ஸ்டெப். ஓகேயா, இது வந்து தேர்ட் ஸ்டெப். இப்போ இந்த தேர்ட் ஸ்டெப்ல இப்போ நமக்கு வந்து இது கிடைச்சிருச்சு, சோடியம் அண்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு இல்லையா. ஸோ போத் சோடியம் அண்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட் they are good oxidizing agent. Okay, both it's Na2 sodium. இது ப்ரிப்பரேஷன் வந்து இவ்வளோதான், 3 ஸ்டெப்ஸ்லேயே முடிஞ்சிச்சு. சோடியம் அண்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட், so they are good oxidizing agent. Good oxidizing agent. பட் பொட்டாசியம் டைக்ரோமேட் தான் வந்து நம்ம பிரைமரியா வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்லாம் யூஸ் பண்றது வந்து பொட்டாசியம் லேப்ல யூஸ் பண்றது வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப இது ரெண்டுமே குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான், பட் லேப்ல வந்து நம்ம இதுதான் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் கூட உங்களுக்கு லேப்ல நீங்க தெரியும், வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்துப்பீங்க. ஸோ புரோட்டீன் H plus gives 6 electrons, 2Cr 3 plus 7 H2. ஓகேயா, ஸோ இப்போ இது வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் நம்ம பார்த்தோம்னா இவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் a structure of chromate and dichromate. இது வந்து chromate and dichromate வந்து Cr2O7 2-. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ குரோமேட்டுக்கு நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் குரோமியம் அட் த சென்டர். இப்போ 4 ஆக்சிஜன் இல்லையா, ஸோ இப்போ 4 ஆக்சிஜனும் நம்ம 4 ஆக்சிஜன் கொடுத்துக்கலாம். பட் இங்கே வந்து நமக்கு வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா இப்படிதான் ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் குரோமேட். இப்போ டைக்ரோமேட் நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் Cr 2 குரோமின் இல்லையா. ஸோ இதில் வந்து இட்ஸ் 2 இது வந்து double bond structure. Okay, so இப்போ இங்க ஒரு O இருக்கு, ஸோ இப்போ இன்னும் வந்து ஓகே O7 இருக்கு இல்லையா, 3 5 7. ஓகே, ஸோ திஸ் இஸ் இது வந்து இந்த ஆங்கிள் வந்து இட் இஸ் 126 டிகிரி. இது வந்து டைக்ரோமேட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ அதுல வந்து அதுக்கு 2 எக்ஸாம்பிள் ஆஃப் ரியாக்ஷன் இன்வால்விங் ஆக்சிடேஷன்.
involving oxidation by Cr2O7 2-. இது வந்து good oxidizing agent நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை வந்து எப்படி ப்ரூவ் பண்றது. ஸோ அப்போ அதுக்கு வந்து ரெண்டு எக்ஸாம்பிள். இப்போ it changes iodide to iodine. ஓகே, அயோடைடை வந்து அயோடினா சேஞ்ச் பண்ணும். அதே மாதிரி ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் நீங்க பார்த்துக்கலாம். ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து ஸோ இட் பிகம்ஸ் H plus sulfura வந்து okay, it becomes a sulfur plus 6 electrons. Okay, then இது 6 Fe 2 plus இருந்து so Fe3 plus வந்து இது oxidized ஆகும். Fe3 plus 6 electrons. So இதெல்லாம் வந்து example for oxidizing agent ன்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஓகே, இது வந்து ஒரு காம்பவுண்ட். இப்போ இன்னொரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பொட்டாசியம் டைக்ரோமேட் ஒன்று, பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பிங்க் கலராக இருக்கும், அது உங்களுக்கு தெரியும், லேப்ல யூஸ் பண்ணியிருப்பீங்க. பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இட்ஸ் KMN. ஸோ இப்போ இதில் வந்து இட்ஸ் ப்ரிப்பரேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் ப்ரிப்பரேஷன் it is prepared by fusion of MnO2 with alkali metal hydroxides. Okay, and oxidation agent like K. இதுக்கு ஈக்குவேஷன்ஸ் வந்து இருக்கு. இந்த ஈக்குவேஷன் மட்டும் நான் எழுதுறேன். இப்போ இந்த MnO2 இருக்கு இல்லையா, ஸோ when it fused with alkaliனா இங்கே என்ன alkali யூஸ் பண்ணுறோம்னா potassium hydroxide. Okay, so potassium hydroxide, the reaction is taking place in the presence of air, so it becomes potassium permanganate. In the manganate it becomes potassium manganate. Okay, K2MnO4. Okay, plus 2H2. இந்த இதுக்கு பேர் வந்து பொட்டாசியம் மேங்கனேட். இந்த பொட்டாசியம் மேங்கனேட் வந்து எப்படி வந்து பெர்மாங்கனேட் ஆகுது அப்படின்னா, மேங்கனேட், so this is a manganate ion. So when it is acidified with acid, okay, so it becomes permanganate. 2MnO4 minus, இது வந்து மைனஸ், இங்க வந்து 2 மைனஸ். ஓகே, இது மேங்கனேட், இது பெர்மாங்கனேட், அதான் டிஃபரன்ஸ். தென் MnO2 plus. ஓகே, இது வந்து நம்ம லேப் ப்ரிப்பரேஷன். இது வந்து லேப் ப்ரிப்பரேஷனு. ஸோ இப்போ கமர்ஷியலாக நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ அது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, மேங்கனேட் அயான்லேருந்து தான் பண்ணுறாங்க. MnO4 2 மைனஸ். ஸோ இப்போ இது வந்து எப்படின்னா எலக்ட்ரோலைட்டிக் ஆக்சிடேஷன். இப்போ எலக்ட்ரோலைட்டிக் ஆக்சிடேஷன் and then in alkaline solution. An alkaline solution வந்து it becomes permanganate. இது வந்து it's a manganate. This is manganate and this one it is permanganate. Okay, actually lab preparationலயே இன்னொரு மெத்தட் இருக்கு. இது வந்து ஒரு மெத்தட், இது ஒரு லேப் மெத்தட். ஸோ இப்போ இன்னொரு லேப் மெத்தட் இருக்கு. இந்த ஆர்கானிக் ஆக்சுவலா வந்து இன்ஆர்கானிக்ல ரியாக்ஷன் தான் கஷ்டம். ஓகே, ஸோ இதுல வந்து பிசிக்கல்ல வந்து உங்களுக்கு நியூமரிக்கல் வந்து கஷ்டமா இருக்கும். இன்ஆர்கானிக்ல வந்து ஈக்குவேஷன்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம். நான் சொல்றதுன்னா யூ நீட் அ ப்ராக்டிஸ். ஓகே, அதே மாதிரி ஆர்கானிக்ல வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் மூணுமே டிஃப்ரெண்ட். இதுல வந்து யூ நீட் அ ப்ராக்டிஸ். ஓகேயா, ஸோ இப்போ இதுல வந்து உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்க பைகாட் பண்ணணும். இப்போ லேப் மெத்தட், இன்னொரு மெத்தட்ல நம்ம பார்த்தோம்னா manganese 2 ion salt. manganese 2 ion இதுதான் manganese 2 ion. ஸோ இப்போ இந்த சால்ட் வந்து which is oxidized by peroxo disulfate. இந்த peroxo disulfate னா S2O8 முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இது வந்து ஆக்சிடைஸ்ட் பண்ணும்போது ஸோ will get permanganate. Okay, 2MnO4 minus plus 10SO4. இது நான் மறுபடியும் சொல்றேன், ஈக்குவேஷன்ஸ்லாம் படிக்கும்போது நீங்க நம்பரோட சேர்த்து படிச்சிட்டீங்க அப்படின்னா எப்படினாலும் இந்த ஈக்குவேஷனை நீங்க பைகாட் தான் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து டைம் கன்சியூம் ஆகாது எக்ஸாம். ஸோ அப்போ நம்பரோட சேர்த்து நீங்க படிச்சீங்கன்னா இட் வில் பி ஈஸி. ஓகே,
ஸோ இப்போ இது வந்து ரெண்டுமே லேப் ப்ரிப்பரேஷன், ஒன்று வந்து கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன். ஸோ இப்போ இதுக்கு வந்து இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா, ஸோ இட் இஸ் நமக்கு தெரியும், இட் இஸ் டார்க் பர்பிள் கிறிஸ்டல்ஸ் இல்லையா, டார்க் பர்பிள் கிறிஸ்டல்ஸ், பர்பிள் கலர்ல இருக்கும். இதோட கலர் வந்து இட் ஹாஸ் இன்டென்ஸ் கலர் தான், பட் இந்த கலர் வந்து அந்த டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் ஹீட் பண்ணும்போது அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ ரெண்டாவது வந்து மேங்கனேட் அயான் நம்ம சொல்றோம் இல்லையா, எம்என் மேங்கனேட் அயான், தட் இஸ் MnO4, MnO4 2 minus. Okay, so this is manganate ion. Manganate ion. இது வந்து green கலர்ல இருக்கும். Okay, இது வந்து green கலர்ல இருக்கும். So this one it is a paramagnetic. It's a paramagnetic. But permanganate MnO4 minus. So this is permanganate. So இது வந்து pink color. So இது வந்து it's a diamagnetic. ஓகேயா, ஸோ இப்போ இது வந்து இட் இஸ் அ டயமேக்னெட்டிக். இப்போ நெக்ஸ்ட் வந்து பை பாண்ட். இதுல வந்து ஒரு பை பாண்ட் ஃபார்மேஷன் வந்து இருக்கும். ஸோ பை பாண்டிங் டேக்ஸ் பிளேஸ் பை ஓவர்லேப் ஆஃப் p ஆர்பிட்டால் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் d ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் மேங்கனீஸ். இப்போ எப்படி பை பாண்ட் வந்து எப்படி கிடைக்கும்னா, p ஆர்பிட்டால் ஆஃப் எது எதுக்கு கிடைக்கும்னா, p ஆர்பிட்டால் ஆஃப் ஆக்சிஜன் with d orbitals of manganese. ஓகே, அப்பதான் பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்தோம்னா, அதாவது மேங்கனேட் அயோனோட பெர்மாங்கனேட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து இட் இஸ் O. எல்லாமே டபுள் பாண்ட் வரும். இட்ஸ் டபுள் பாண்ட் O, இட்ஸ் டபுள் பாண்ட் O. இட் இஸ் மைனஸ். ஸோ நமக்கு தெரியும், இட் இஸ் a good oxidizing agent. Good oxidizing agent. In acidic எல்லா மீடியத்திலுமே இது வந்து வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சம்டைம்ஸ் நம்ம வந்து அசிடிக்னு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னு பார்ப்போம், சம்டைம்ஸ் பேசிக்னு பார்ப்போம், ஆல்கலைன்னு பார்ப்போம். ஸோ சம்டைம்ஸ் வந்து வெறும் ஜஸ்ட் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னே கொடுத்துருப்பாங்க, அது வந்து இட்ஸ் அ நியூட்ரல். எல்லா மீடியத்திலையுமே இது வந்து தே ஆர் வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, இப்போ இது வந்து இட் ஃபார்ம்ஸ் ஹாஃப் செல் ரியாக்ஷன். அதாவது ஹாஃப் செல் ரியாக்ஷன் நம்ம எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ல ஹாஃப் செல் ரியாக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஹாஃப் செல் ரியாக்ஷன் ஆஃப் KMnO4 இன் டிஃப்ரெண்ட் மீடியம். அதாவது மீடியம் வந்து எப்படி இருந்தாலும் இது வந்து ஆக்ட் பண்ணும். ஓகே, ரியாக்ஷன் வந்து நடக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட் மீடியத்தில் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ணுது. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் மீடியத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுது. ஸோ இப்போ இதில் வந்து இட் இஸ் MnO4 minus plus 1 electron, it becomes MnO4 2 minus. Okay, then MnO4 minus plus 2 H2O plus 3 electrons gives MnO2 plus 4 OH minus. இது வந்து இட்ஸ் நியூட்ரல். இது வந்து பேசிக். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக், செகண்ட் நியூட்ரல், தேர்ட் வந்து அசிடிக் மீடியம்ல MnO4 plus H plus plus 5E gives Mn2 plus plus 4H2. ஓகே, ஸோ எல்லா மீடியத்திலுமே வந்து இது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் பேசிக், இது வந்து இட்ஸ் நியூட்ரல், இது வந்து அசிடிக் மீடியம். ஓகேயா, ஸோ இப்போ இதுதான் வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ். இதோட ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மட்டும் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதோட இம்பார்ட்டன்ட் ஆக்சிடைசிங் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் KMnO4. ஸோ ஓகே, நான் அதை மட்டும் அப்போ வச்சுடுறேன். ஓகே, ஏன்னா அது 4 ரியாக்ஷன் இருக்கு.
அறி பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு பிசிக்ஸ் கிளாஸ் இருக்கு இல்லையா? சரி, ஓகே. ஓகே. இன்னைக்கு சொல்லலாம் நாளைக்கு வந்து இதே டைம் தான். நாளைக்கு இந்த லெசன முடிச்சிடலாம் நம்ம. ஓகே. ஓகேப்பா.